வணக்கம், வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜில்லுன்னு ஒரு பாதாம் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு குங்குமப்பூ கொஞ்சமாக எடுத்து நம்ம சூடான பாலில் ஊற வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா கொதிக்கிற பாலை கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன் போதும். இதை அப்படியே கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா கலந்து மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு பாதாமை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 30லேருந்து 32 பாதாம் தான் இருக்கும் இதில். இதுக்கு ஒரு 3/4 லிட்டர் பால், நல்லா தண்ணி இல்லாத கெட்டியான பால் ஒரு 3/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஊற வச்ச பாதாமை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மைய அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா பேஸ்ட்டை நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பாலை நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பால் வந்து நல்லா ஆடை விழுந்துட்டுருக்கு. பசும்பாலுங்கிறதுனால நல்லா ஆடை விழுது. அதை அப்படியே சைட்லலாம் ஒட்டியிருக்கிறதுலாம் அப்படியே எடுத்து விட்டு நல்லா காய்ச்சிட்டு இதில் வந்து இந்த பாதாம் பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இந்த 3/4 லிட்டர் பாலுக்கு ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் வரைக்கும் ஜீனியை போட்டுக்கிறேன். அதை கூடவே ஊறிக்கிட்டு இருக்கிற குங்குமப்பூவையும் அதில் ஊற்றிடுறேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அம்மங்கா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பால் நல்லா சுண்ட காயட்டும். அப்பப்போ அடுப்பை சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு லேயர் ஆடை விழும். அதுக்கப்புறம் அப்படி ஹையில் ஏற்றி நல்லா பால் நல்லா சுண்ட காயட்டும். திக்கான ஒரு இதுக்கு வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி கொடுங்க. பால் நல்லா காஞ்சிகிட்ருக்கு. அந்த குங்குமப்பூ ஃப்ளேவரும் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பால் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், பால் இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஊற்றி நல்லா ஃபேனில் வச்சு நல்லா ஆற வச்சிட வேண்டியது தான். இதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றினதுக்கு அப்புறமா பாதாமை ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ அதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக நல்ல கரெக்டான ஒரு அளவு இதில் பதத்தில் இருக்குது. இது அப்படியே 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட பாதாம் கீர் சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த அருமையான பாதாம் கீரை வேறு ஒரு கிளாஸுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இதில் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாதாமை கொஞ்சமாக அதில் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் குங்குமப்பூவையும் அதில் வச்சுட்டு அப்படியே ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். நம்ம சூப்பராக பாதாம் கீர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அம்மங்கா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.